நம்ம டிவிகே கவர்மெண்ட்டோட முதல் பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. 2026 2027க்கான இந்த பட்ஜெட் வெற்றி தமிழகம் அப்படின்ற விஷனை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஹைலைட்டான சில விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்காக சொல்லலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பட்ஜெட் தாக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரெவன்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதுக்காக ரெவன்யூ அக்குமெண்டேஷன் கமிட்டி டாக்டர் மான்டெக் சிங் அலுவாலியா அவரோட தலைமையில வந்து அமைச்சிருக்காங்க. அது நம்ம வீடியோல முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. மேலும் 1 லட்சம் கோடி கிட்ட வந்து கடன் வாங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும், குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும், அங்க வர குடிநீர் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும், அங்க இருக்கிற டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து கிளீனா மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சிசிடிவி வந்து இன்ஸ்டால் பண்ண போறாங்க. சிசிடிவி சர்வேலன்ஸ் மூலமா மாணவர்கள் எல்லாருமே சேஃபா இருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்த போறாங்க. இதோட முதற்கட்டமா 10,000 ஸ்கூல்ல வந்து உடனடியாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்காக 139 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலையும் பிரைவேட் ஸ்கூல் லெவலுக்கு மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வந்து மாத்த போறாங்க. இதுக்காக 2132 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமா 3734 அரசு பள்ளி இருக்கு. ஸோ இந்த எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஸ்கூலுக்கு புதுசா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு புதுசு மாதிரி காமிச்சிக்கிட்டா மட்டும் போதாது. அப்போ நல்ல ஒரு கிளாஸ் ரூமை கொண்டு வரணும், நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபெசிலிட்டிஸ் அங்க கொண்டு வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கிறதுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இது எல்லாருக்குமே தெரியும். விஜய் அண்ணாவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே இது சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைக்கு தங்க மோதிரம் பிளஸ் ஒரு பேபி கிட் தர போறாங்க. இந்த திட்டம் மூலமாக 560 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. அடுத்ததா ஸ்மார்ட் சைக்கிள் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சைக்கிள் கொடுத்துட்டு இருக்கிற திட்டம் வந்து பல வருஷமாவே இருக்கு. ஆனா அது என்ன ஸ்மார்ட் சைக்கிள் திட்டம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற சைக்கிள் அப்படின்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே ஒரே டிசைன்ல ஒரே கலர்ல இருக்கும். ரொம்ப ஒரு மாடர்னான ஒரு சைக்கிளா இருக்குமா அப்படின்னா கிடையாது. சிம்பிளான ஒரு சைக்கிளா கொடுப்பாங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் சைக்கிள் திட்டம் மூலமா ரொம்ப தரமான குவாலிட்டியான மாடர்ன் சைக்கிளை வந்து கொடுக்க போறாங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஹெல்மெட் கொடுக்க போறாங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து வீட்ல இருந்து ஸ்கூல் வரைக்கும் வரணும் அப்படின்னா ரொம்ப சேஃபா வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்மெட்டும் புதுசா கொடுக்க போறாங்க. இதுக்கு 277 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. பொதுவா இந்த சைக்கிள் மட்டும் கொடுக்காம மாணவர்களோட சேஃப்டியும் வந்து முக்கியம் அப்படின்னு அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் கொஞ்சம் மாடர்னாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு இந்த ஸ்மார்ட் சைக்கிள் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அடுத்ததா சென்னை மக்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3108 கோடி மதிப்புல ஒரு புதிய வாட்டர் பைப் லைன் வந்து அமைக்க போறாங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான கோல் என்னது அப்படின்னா 2030-31ல சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியாலையுமே தடையின்றி தண்ணீர் கிடைக்கிற வகையில இது ஏற்பாடு செய்ய போறாங்க. இன்னும் முக்கியமா சென்னையில சில ஏரியால குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் வந்து நல்ல தண்ணி வரும். இந்த திட்டம் மூலமா ரெகுலரா எல்லா டைம்லயும் குடிநீர் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ண போறாங்க. அடுத்ததா இந்த வீடு இல்லாம கஷ்டப்படுற மக்களுக்கு கூரை வீடுகளை கான்கிரீட் வீடுகளா மாத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிதி கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி வந்து 3.5 lakhs வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இப்போ அதிகப்படுத்தி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க போறாங்க. இதுக்காக 3500 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. 70,000 மக்கள் இந்த திட்டம் மூலமா பயனடைய போறாங்க. நம்ம எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டுறது பெரிய ஒரு கனவா இருக்கும். அந்த கனவை நினைவாக்குற வகையில இந்த ஒரு திட்டம் அறிவிச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னது அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்மளோட தாத்தா பாட்டிகளுக்காக வந்து சில விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு பொழுதுபோக்கு மையம் வந்து அமைக்க போறாங்க. ஏன்னா நமக்கு வந்து வீட்டில் சும்மா இருந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம எங்கேயாவது தியேட்டர் போவோம், மால் போவோம், பீச் போவோம், நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக எங்காவது நம்ம போயிட்டு வருவோம். ஆனா நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப தனியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படத்துக்கு போய் பார்க்கறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதனால அவங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு மையத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பொழுதுபோக்கு மையத்தில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பார்க் மாதிரி அவங்க பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொழுதுபோக்கு மையத்தில் யோகா சென்டர்ஸ் இருக்க போகுது. வேணும்னா யோகா பண்ணலாம். மெடிடேஷன் சென்டர் வந்து அமைக்க போறாங்க. ஒரு சின்னதாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அந்த மெடிடேஷன் சென்டரில் போய் நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சில விஷயங்கள் எல்லாம் அந்த பொழுதுபோக்கு மையத்தில் இருக்க போகுது. அடுத்ததான் 24 மணி நேரமும் நமக்காக காவலுக்கு இருக்கிற நம்ம போலீஸ் ஆபீசர்ஸையும் மறக்கல. அவங்களுக்காக புதுசா 5000 காவலர் குடும்பங்களுக்கு புதிய குடியிருப்பு வசதியை அமைக்க போறாங்க. இதுக்காக 431 கோடி கிட்ட வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம மக்களோட பாதுகாப்புக்காக இரவு பகலா உழைக்கிற அவங்களையும் மனசுல வச்சு இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட குடும்பமும் ஒரு நல்ல ஒரு சூழல்ல நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததா இந்த பட்ஜெட்ல பெண்களுக்காகவும் சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னா இந்த ஊரக பகுதியில் வாழ்ற கைம்பெண்கள், திருநங்கைகள், ஆதரவற்ற பெண்கள், மாற்றுத்
மாற்றுத்திறனாளிகள் இவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி மகளிர் ஆடு வழங்கும் திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் மூலமா ஒவ்வொரு பெண்களுக்கும் 5 ஆடுகள் வந்து தரப்போறாங்க. இதுக்காக 110 கோடி வந்து பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. இதனால 30,000 பெண்கள் நேரடியாக பயனடைய போறாங்க. இந்த திட்டம் மூலமா பெண்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாம சுயமா வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுல வர ரெவன்யூவை வச்சு அவங்களுக்கு தேவையான சில செலவுகளை அவங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சென்னையோட பெரிய அடையாளமா இருக்கிறது இந்த கூவமாறு அடையார் ஆறு தான். ஆனா இந்த கூவமாறு அடையார் ஆறு இப்ப எந்த சிச்சுவேஷன்ல சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மக்களுக்கு நல்லாவே தெரியும். கூவமாறுல தண்ணீர் ஓடுறதை விட சாக்கடை தண்ணி தான் அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கூவமாறு அவ்வளவுதான், சாக்கடை தண்ணி தான் ஃபுல்லா ஓடுது. இதுக்கப்புறம் அதை இறங்கி தூய்மைப்படுத்துறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா டிவிகே கவர்மெண்ட் வந்து அதை கையில எடுத்து சுத்தமாக மாற்ற போகிறாங்க. இதுக்காக இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து மாற்ற போகிறாங்களாம். சர்வதேச லெவலில் இதுக்காக வந்து டெண்டர் விட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூவமாரை சுத்தமாக க்ளீன் பண்ணி மக்களுக்கு போட் ரைட் மாதிரி சில டூரிசம் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஆனந்தமாக இந்த கூவமாரில் குளிக்கிற வகையிலும் வந்து ஏற்பாடு பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சியோல் நகரத்தில் இருக்கிற சென்சியான் நதி போல இதை வந்து மாற்ற பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கல்யாணமாக போகிற பெண்களுக்காக அண்ணன் வந்து நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து சீர் கொடுக்க போறாரு. அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணமாக போற பெண்களுக்கு 1 சவரன் தங்க நகையும் பட்டு புடவையும் வந்து கொடுக்க போறாங்க. இதுக்காக 812 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பெட்ரோல் டீசல் வண்டி எல்லாம் வந்து அதிகமா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்ற காலம் வந்துடும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறதுக்காக இவி வெஹிக்கல்ஸை வாங்க முன் வந்துட்டாங்க. நிறைய பேர் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் வாங்க போறாங்க. ஸோ அதுக்காக நீங்க வீட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக ஸ்பெஷலாக நம்ம கவர்மெண்ட்ல இருந்து மானியம் தர போறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 20,000 இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்ததாக இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஸ்பெஷலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் திரும்ப ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமே டெய்லியும் 1 மணி நேரம் பிடி பீரியட் எல்லாருக்குமே. அண்ட் இது வந்து மாணவர்களோட விளையாட்டு திறனை ஊக்குவிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா இந்த ரேஷன் கடையில் பாக்கெட் கோதுமை மாவு வந்து தரப்போகிறாங்க. இதுக்காக 18 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஊக்குவிக்கிற வகையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களில் விளையாட்டு போட்டிகள் வந்து நடத்த போகிறாங்க. அதுக்காக 42 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டில் ஆர்வம் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. 8 வயசுலேருந்து 18 வயசு வரைக்குமே அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க. இதுக்காக 5 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. திருநர் நலன் அப்படின்ற திட்டம் மூலமாக திருநங்கைகளோட வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி கற்றுக்கிறதுக்காக கடன் உதவி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மாவட்டங்களில் அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு தங்கும் இடம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ ஒருவேளை அவங்க வந்து சுய தொழில் செய்ய போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 வரைக்கும் கடன் உதவி கொடுக்க போறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம 15 மாவட்டங்கள்ல குறுகிய கால தங்கும் இடங்கள் வந்து அமைக்க போறாங்க. அடுத்ததா இந்த சூப்பர் எல் நினோ எஃபெக்ட். இந்த சூப்பர் எல் நினோனால தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தண்ணீர் இல்லாம வறட்சியா இருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இந்த சூப்பர் எல் நினோ எஃபெக்ட் வந்து இருக்கு. அதுக்காக அந்த பாதிப்பை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க. அதுக்காக ஸ்பெஷலான ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த சூப்பர் எல் நினோல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நீர்நிலைகளை வந்து பலப்படுத்தணும். அதுக்காக ஒரு 340 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. அடுத்ததா இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பா இதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கர்நாடகால பாத்தீங்கன்னா 4 டேம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கல்லணை, மேட்டூர் அப்படின்னு சொல்லி 2 டேம் தான் இருக்கு. இந்த காவேரிக்கு இடையே நிறைய தடுப்பணைகளை வந்து இப்போ அமைக்க போறாங்க. ஸோ அதான் இந்த காவேரி ஆற்றில் நிறைய தடுப்பணைகளை அமைக்க போறாங்க. இதனால நிலத்தடி நீர்மட்டம் வந்து ரொம்ப உயரும். இதனால விவசாயிகளோட அந்த அறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இருக்கும். இதுக்காக 10 கோடியில நிதி ஒதுக்கி இருக்காங்க. அடுத்ததா இந்தியாலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஏஐ சிட்டி அமைக்க போறாங்க. இதுக்காக 5 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 5 கோடியில் ஏஐ நகரமா இல்ல, அந்த ஏஐ நகரத்தை எப்படி உருவாக்குறது, அதுக்கான ரிசர்ச் ஒர்க், அதுக்கான அந்த சாத்தியக்கூறு ஆய்வுக்கு 5 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அடுத்ததா குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக 500 அங்கன்வாடிகள் வந்து அமைக்க போறாங்க. அங்க பாதுகாப்பான குடிநீர், கழிப்பறை வசதி, குழந்தைகள் விளையாடுறதுக்கான நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை அமைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 12 மாவட்டங்கள்ல முதியவர் இல்லங்கள் வந்து அமைக்க போறாங்க. இதுக்காக 6 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ லேப்டாப்ஸ், 1000 புதிய ஏசி எலக்ட்ரிக் பஸ் வரப்போகுது அப்படின்ற சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த பட்ஜெட்ல இடம்பெற்று இருக்கு. ஆனா எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்க பெண்களுக்கான அந்த உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய் இருக்கும் அப்படின்னு. அது கிடையாது. இப்போ கொடுத்துட்டு இருக்கிற அந்த 1000 ரூபாவே வந்து நெக்ஸ்ட் 1 இயர் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஃப்ரீ சிலிண்டர் தரோன்னு சொல்லியிருந்தாங்க. காசு கொடுத்தாலே இப்போ சிலிண்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த 6 ஃப்ரீ சிலிண்டர் தரது ரொம்ப கஷ்டம். அது மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த 2500 ரூபா தரேன்னு சொன்னது தான் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே ஓகே தான். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா இப்போ அதிக கடன் வந்து போக்குவரத்து துறையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான அறிவிப்பும் வந்து வரல. நெக்ஸ்ட் 1 இயர் இதுதான் இருக்க போகுது. இதை நோக்கி தான் நம்ம தமிழ்நாடு போக போகுது. இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம விஜய் வசந்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.